எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சட்னி மட்டும் போதும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொங்கு நாட்டு அடை. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற அடையிலேருந்து டிஃப்ரெண்ட்டான அடை. இது புழுங்கல் அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து செய்கிற அடை, டிஃப்ரெண்ட்டான அடை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கொங்கு நாடு அரிசி பருப்பு சாதம் போட்டிருக்கோம். இது கொங்கு நாடு அடை. அரிசி பருப்பு சாதம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா, துவரம் பருப்பு ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, சரியாக இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அடைக்கி அரைக்கிற மாதிரி கொரன்னு திக்காக ஆட்டி எடுத்துடலாம். இதுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கிடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நான் வச்சுருக்கிறேன். 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூடுதல் போடுங்க. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு கிடையாது. யூஸ்வலாக கடலை பருப்பில் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு துவரம் பருப்பு. 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு தேங்காய், கருவேப்பிலை, ஜீரகம். அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் திக்காட்ட ஆட்டி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, ஜீரகம் இதை தனியாட்டு ஆட்டி எடுத்துடலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணி ரொம்ப சேர்க்காமல், தண்ணி சேர்க்கண்டா, நம்ம உருட்டி போடணும். வடை பதத்துக்கு ஆட்டி எடுத்துருங்க. நைஸாக அரைக்கண்டா, அடைக்கி அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சா போதும். இப்போ அரைச்சி எடுத்துரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தெரியும் எவ்வளவுக்கு திக்காட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காட்டு ஆட்டி எடுத்துருவோம். இதே மிக்சி ஜார்லேயே துருவின தேங்காய், வெங்காயம், 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 ஜீரகம், கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு. மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு அடைக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அடையை போட்டு எடுத்துருவோம். அரைச்ச மாவோட கட் பண்ண கொத்தமல்லி இலை, ஜீரகம், ஏற்கனவே அரைக்கத்தில் வேறு ஜீரகம் போட்டிருப்பேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிடலாம். நல்லா கலந்துக்கிடலாம். கலந்த மாவை ஒரு வாழை இலை எடுத்துடுங்க, இல்லைன்னா இதேமாரி பட்டர் பேப்பர் எடுத்துடுங்க, இல்லைன்னா ஈரத்துணி. அடையாட்டு தட்டிடலாம். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பச்சரிசி நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சுகர் இருக்கிறவங்க பச்சரிசி ரொம்ப எடுக்க மாட்டாங்க. ஆனால் புழுங்கல் அரிசி எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற அடையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது.
அது தவாவில் போட்டு எடுப்போம். இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சட்னி மட்டும் போதும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.